Hello friends, I am Saranya. Inik nam paaka poradhu 8th standard maths NCERT syllabus chapter 2. Let us practice 2.1. First Roman, choose the correct answer. If A is any non-zero integer and m is any positive integer, then a power minus m equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ a power minus m ஓட ஃபார்மட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by a power m. இதுதான் ஃபார்முலா. நம்ம இது ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருக்கோம், ஃபார்முலா வீடியோலேயே. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் என்ன? பி. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் அதே கான்செப்டில் minus 2 by 7 whole power minus 1 is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மட் தான் a power minus m is equal to 1 by a power m. அது வந்து நம்ம இங்கே ஃபுல் வேல்யூ அந்த ஃப்ராக்ஷனில் எழுத போகிறோம். பட் இது ஃப்ராக்ஷனில் இருக்கே, ஒன்றும் ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணோம், ரெசிப்ரோக்கல் பண்ணோம். ரெசிப்ரோக்கல் பண்ணால் minus 2 by 7 என்ன ஆகிடும், minus 7 by 2 ஆகிடும். பவரில் 1க்கு வேல்யூ இல்லை, அதனால் நம்ம அது போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? இதோட ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி. Third question பாருங்க. The value of 100 power 100 into 100 power minus 100 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இது ஃபார்முலா பார்க்கணும். a power m into a power n. ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருந்தால் ஒரு பேஸ் எழுதிட்டு பவர்ஸை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். m ப்ளஸ் என்னன்னு ஆட் பண்ணுவோம். இங்கே 2 100 இருக்குது, ஒரு 100 பவரில் 100 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னால ஆட் பண்ணணும். minus 100 இந்த 100 அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 100. ஸோ 100 minus 100 என்ன வரும்? 0. 100 பவர் 0. எனி வேல்யூ பவர் 0 நம்ம என்ன போடுவோம்? 1. அப்போ 100 பவர் 0 வேல்யூ என்ன? 1. கிளியர்? ஸோ இதோட ஆப்ஷன் என்ன வருது? ஆப்ஷன் பி. இப்போ ஃபோர்த் கொஷின் பார்ப்போமா? 3 into 10 power 3 plus 1 into 10 power 1 plus 4 into 10 power minus 1 plus 5 into 10 power minus 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளமே இல்லை. நெகட்டிவ் பவரில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனில் எழுதுவோம். அது ஏற்கனவே பண்ணது தான். பாசிட்டிவ்னா இப்போ 3னா 3 zeros ஆட் பண்ணுவோம், 1னா 1 0. பட் நெகட்டிவ்லேயும் அதே கான்செப்ட் தான். ஆனால் நம்ம 1 பைன்னு அந்த வேல்யூ எழுதும். 1னா என்ன வரும்? 10ன்னு வரும். 3னா என்ன வரும்? 3 zeros போட்டால் 1000 வரும். ஸோ இது எக்ஸ்பாண்ட் ஃபார்மில் பண்ணிவிட்டு இப்போ பண்ணுவோம். ஸோ அதே கொஷினை திருப்பி இங்கே எழுதியிருக்கேன். 3 into 10 cube plus 1 into 10 power 1 plus 4 into 10 power minus 1 plus 5 into 10 power minus 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 zeros சொன்னல, 3 into 1000 3000. ஓகேவா? 10 cube-னால நம்ம என்ன போகிறோம்? 3 zeros வரும், 1000. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 3 into 1000 3000 plus 1க்குன்னா 10 தானே. 1 into 10 10. இப்போ 4 இங்கே 10 power minus 1 வருதுல்ல, 10 power minus 1 நம்ம எப்படி எழுதுவோம்? 1 by 10ன்னு எழுதுவோம். இன்ட்டு 4 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? 4 by 10. அதே கான்செப்ட் தான் இங்கே 10 power minus 3. ஸோ 1 by என்ன வரும்? 1000. இன்ட்டு நம்ம என்ன போடுறோம்? 5 போடுறோம். 5 போட்டால் என்ன வரும்? 5 by 1000. கிளியர்? இப்போ 3000 ப்ளஸ் 10 அப்படியே எழுதிக்க போகிறோம். இந்த ஃப்ராக்ஷனை டெசிமலாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்? 4 by 10னா 0.4 ஒரு டிஜிட்டில், இது ப்ளஸ் 3 டிஜிட்டாக, அப்போ 0.005. கிளியரா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணால் 3010 வருது. நெக்ஸ்ட் இந்த டெசிமல் வேல்யூஸை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் டெசிமல் வேல்யூஸை. பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் எழுதணும். இங்கே டெசிமல் இந்த 4க்கு அப்புறம் வேல்யூ இல்லாதனால என்ன பண்ணிக்கிட்டேன்? 0 zeros-ன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 0.40 ப்ளஸ் என்ன பண்ணணும்? 0. இந்த 005 போடுங்க. 0 + 5 5, 0 + 0 0, 4 + 0 4. ஸோ 0 + 0 0. ஸோ அப்போ வேல்யூ என்ன? 0.45. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸை ஆட் பண்ணுறேன். இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். பாயிண்ட் இங்கே வேல்யூ இல்லாததுனால நம்ம இப்படி ரிவர்ஸில் தான் எழுதணும். போட்டிங்கன்னா 3010.405. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் பி. கிளியர்? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 1 by 3 power minus 2 in அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்மட்டு? a power minus m. a power minus m ஃபார்மட் என்ன? 1 by a power m. ஸோ இது எப்படி எழுத போகிறோம்? ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா ஃபுல் வேல்யூஸ் ஆகிடும்ல. அப்போ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா 3 square. 3 square-னா 9. ஸோ அது ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் சி. கிளியர்? நெக்ஸ்ட் 6 sum பார்ப்போம். which of the following is not a reciprocal of 2 by 3 whole power 4? not a reciprocal சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக ரெசிப்ரோக்கல் தான் பார்ப்போம். ரெசிப்ரோக்கலில் வேல்யூஸ் என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸில் எழுதுவோம், 1 byன்னு எழுதுவோம். ஓகேவா? ஆனால் இங்கே நாட் அ ரெசிப்ரோக்கலில் இங்கே ஆப்ஷனில் ரெசிப்ரோக்கல் இல்லாத வேல்யூஸை எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 by
2/3 whole power 4. ரெசிப்ரோக்கல் பண்ணா என்ன வரும் 3/2 whole power 4. இது எப்படி எழுதலாம் 3/4/2/4 எழுதலாம். ஆனா அவங்க நாட் ரெசிப்ரோக்கல்னா மற்ற 3 ஆப்ஷன்ஸ்க்கும் அது ரிவர்ஸாக வருது. பட் இது அது ஆப்ஷன் ஆன்சர் கரெக்டாக வருது. 3 ஃபார்மேட்டில் எழுதலாம். ஆனால் இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் அந்த ஃபார்மேட்டில் வரல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2 whole power 4 திருப்பி நான் இதை இன்வெர்ஸ் பண்ணி எழுதுனா அது எனக்கு ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் என்ன வராது, ஃபார்மேட் வராது. அதனால் இதோட ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி. ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கிறது ஈஸி, பட் நாட் ரெசிப்ரோக்கல்ன்றது திருப்பி அதை சால்வ் பண்ணி அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வந்தால் மற்ற 3 ஆப்ஷனும் மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் பி மட்டும் தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகலை. கிளியர்? தேங்க்யூ.